சும்பன் மற்றும் நிசும்பன் என்ற இரண்டு அசுர சகோதரர்கள் இருந்தனர். அவர்கள் பிரம்மாவை நோக்கி கடுந்தவம் புரிந்து, எந்த ஒரு ஆணும் எங்களை கொல்ல முடியாது, திருமணமாகாத ஆணின் கருவில் பிறக்காத ஒரு பெண்ணால் மட்டுமே எங்களை வெல்ல முடியும் என்ற வரத்தை பெற்றனர். இந்த வரத்தின் ஆணவத்தால் அவர்கள் மூன்று உலகங்களையும் கைப்பற்றி தேவர்களை சொர்க்கத்திலிருந்து விரட்டினர். அசுரர்களின் அட்டூழியம் தாங்காமல் தேவர்கள் அனைவரும் இமயமலைக்குச் சென்று அன்னை பராசக்தியை மனமுருகி வேண்டினர். அப்போது தேவர்களின் வேண்டுதலுக்கு இறங்கி பார்வதி தேவியின் உடலில் இருந்து அபரிமிதமான பேரொளியுடன் காவுசிகி தேவி, துர்க்கையின் ஒரு வடிவம் தோன்றினாள். காவுசிகி தேவியின் இணையற்ற அழகை பற்றி கேள்விப்பட்ட சும்பனும் நிசும்பனும் அவளை தங்களுக்கு மனைவியாக்க தீர்மானித்து தூதுவர்களை அனுப்பினர். தேவி கௌசிகி, என்னை வெல்லும் வீரனை மட்டுமே நான் மணப்பேன் என்று கூறி அசுரர்களின் கோரிக்கையை நிராகரித்தாள். இதனால் கோபமடைந்த சும்பன் மற்றும் நிசும்பன் தங்கள் படைகளை போர் செய்ய அனுப்பினர். முதலில் அன்னை துர்க்கை, தூம்ரலோசனன், சண்டன், முண்டன் போன்ற தளபதிகளையும் எண்ணற்ற அசுர படைகளையும் வதம் செய்தாள். முக்கியமாக இரக்த பீஜன் என்ற அசுரனுடன் நடந்த போரில் அவனது உடலிலிருந்து சிந்தும் ஒவ்வொரு துளி இரத்தத்தில் இருந்தும் ஆயிரக்கணக்கான புதிய அசுரர்கள் பிறந்தனர். அதை கண்ட தேவி தன் உக்கிரமான வடிவமான காளி தேவியை உருவாக்கினாள். காளி இரக்த பீஜனின் இரத்தம் தரையில் சிந்துவதற்கு முன் அதை குடித்து அவனை பூரணமாக அழித்தாள். இறுதியில் அன்னை துர்க்கை தனித்தனியே போரிட்டு சும்பன் மற்றும் நிசும்பன் ஆகிய இரு அசுரர்களையும் வதம் செய்து தேவர்களுக்கு மீண்டும் சொர்க்கத்தை மீட்டுக் கொடுத்தாள்.